வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. சேலம் அதிமுகவின் மாநகர மாவட்ட செயலாளர் வெங்கடாஜலம் மீது சேலம் மேற்கு ஒன்றிய செயலாளராக இருந்த ஏவி ராஜு அடுக்கிய புகார்களின் பரபரப்பு அடங்காத நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் மீதும் அவர் ஊழல் புகாரை கூறி அதிமுகவில் பூகம்பத்தை கிளப்பியுள்ளார். எவ்வளவு ஊழல் பண்ணுங்கிற பட்டியலில் கொடுக்கட்டுமா? அவர் எத்தனை லோடு பால் கடத்திருப்பாருங்கிறது எனக்கு தெரியுமில்ல. தனியார் கல்லூரியில் பேராசிரியராக இருந்த தனது மருமகனுக்கு பெரியார் பல்கலைக்கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி கடந்த 2020ஆம் ஆண்டு சேலம் மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் வெங்கடாஜலம் 30 லட்சம் ரூபாய் வாங்கியதாக கூறியிருக்கும் சேலம் மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் ஏவி ராஜு வேலை வாங்கி தராமல் பணத்தையும் திருப்பிக் கொடுக்காமல் இழுத்தடிப்பதாக புகார் கூறியுள்ளார். அதேபோல மருத்துவக் கல்லூரி அருகே குறைந்த மதிப்பீட்டில் நிலத்தை முடித்து கொடுத்தால் தனக்கு 20 லட்சம் ரூபாய் தருவதாக சொன்ன மாவட்ட செயலாளர் வெங்கடாஜலம் அந்த பணத்தையும் கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் ஏவி ராஜு. நான் வியாபாரம் பண்ணி கொடுத்தேன். நான் ஒரு வியாபாரம், ஒரு இடம் இப்போ கார் செட்டு பொண்ணு கேட்டார், வாங்கி கொடுத்தேன். அதில் நீங்கள் 2 கோடி ரூபாய் நிலம், அதில் 55 லட்ச ரூபா 75 லட்ச ரூபாய் பேசிக்கிட்டேன். நான் எனக்கு 20 லட்ச ரூபாய் கொடுக்கணும்னு பேச்சு. அந்த 20 லட்சம். அத்தோடு அங்கன்வாடி பணியாளர் பணிக்காக 2 பேரிடம் 5 லட்சம் ரூபாய் வாங்கி வெங்கடாஜலத்திடம் கொடுத்த நிலையில் வேலை வாங்கி தர முடியாது என கைவிரித்ததோடு பணத்தையும் திருப்பி கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் ஏவி ராஜு. எனக்கு என்னுடைய பணம் நான் ஒரு வேலைக்காக வாங்கி கொடுத்த பணம் தான் கேட்குறேன். ஒரு 30 லட்ச ரூபா ஒன்று, சத்துணவுக்கு ஒரு 10 லட்ச ரூபா வாங்கி கொடுத்துருக்கிறேன். 40. இது ஒரு புறம் இருக்க, அதிமுக சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் வெங்கடாஜலம் 2011ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிடும் போது தனது வேட்பு மனுவில் வெறும் 41 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே சொத்துக்கள் இருப்பதாக கணக்கு காட்டியிருந்த நிலையில் தற்போது முறைகேடாக 800 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்து வைத்திருப்பதாக பரபரப்பு புகார் கூறினார். ஆண்டிப்பட்டி பனநாடு பகுதியில் 1 ஏக்கர் நிலம் 5000 சர்வீடு 5000 ரூபா போட்டு வாங்கியிருக்காரு. புதிய பஸ் நிலையத்தில் கட்சி ஆஃபீஸ் வச்சிருக்கிறது 6 கோடி ரூபா ஒன்று. புது ரோட்டில் லிப்ட் வசதி கூடிய சுமார் 8 கோடி ரூபா வீடு இருக்கு. பண்ணப்பட்டியில் 123 ஏக்கர் விவசாய நிலம், செம்மன் கூடலில் 7 ஏக்கர் நிலம், வெள்ளாளப்பட்டியில் 32 ஏக்கர் நிலம், புது ரோட்டில் 8 கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள பங்களா, கரூரில் 20 ஏக்கர் பண்ணை நிலம், ஏற்காட்டில் 15 ஏக்கரில் எஸ்டேட், முல்லை நகரில் அடுக்குமாடி குடியிருப்பு என வெங்கடாஜலத்தின் சொத்து மதிப்பை கூறி அதிர வைத்த ஏவி ராஜு இது தவிர்த்து 6 கார்கள், 7 பேருந்துகள், 6 பெட்ரோல் விற்பனை நிலையங்களும் இருப்பதாக கூறி மலைக்க வைத்தார். அதில் விற்றாக்க ஒரு 500 கோடி ரூபாய் கிடைக்குன்னு வச்சிங்களேன். 300 சைடு விற்றாக்க 500 கோடி ரூபா கிடைச்சிருக்கும். அதனால் அதில் வாங்கினது தான் பஸ்ஸு கிருஷ்ணகிரி, நாமக்கல், ஆத்தூர், தருமபுரி, மேட்டூர், சேலம், இந்த மாதிரி சுமார் 7 பஸ் வாங்கியிருக்காரு. இப்படி சொந்த கட்சி நிர்வாகியின் சொத்து மதிப்பு என லிஸ்ட் போட்டு மற்றொரு நிர்வாகி பேசியது சேலம் அதிமுகவில் அனலை கிளப்பியது. அது மட்டுமில்லாமல் கட்சியில் இல்லாத ஒருவருக்கு பதவி போட்டு கொடுப்பது, தலைமையில் நீக்கப்பட்ட நிர்வாகியை அழைத்து சென்று இபிஎஸ் உடன் புகைப்படம் எடுக்க வைத்தது என இன்னும் புகார் லிஸ்ட் நீண்டு கொண்டே போனது. இந்த கட்சி விட்டு நீக்கிறாங்க, கருணாகரன் கட்சி விட்டு நீக்கிறாங்க. அதாவது எடப்பாடியார் அவதூறாக பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீக்கிறாங்க. இந்த என்ன பண்ணுறான், எடப்பாடியாருக்கு தெரியாமல் கொண்டு போய் நிற்க வைக்கிறான். நிற்க வச்சு கட்சியில் சேர்ந்த மாதிரி காட்டிக்கிட்டான். இருந்தால இது குறித்து மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் வெங்கடாஜலத்திடம் விளக்கம் கேட்டபோது மேற்கு ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜுவின் புகார்கள் அனைத்தும் பொய் எனவும் இதனை சட்டப்படி சந்திப்பேன் எனவும் கூறினார். ஏவி ராஜு கூறிய புகார்களை பார்த்ததும் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக புகாருக்கு உள்ளான வெங்கடாஜலம் மீதுதான் நடவடிக்கை பாயும் என எதிர்பார்த்தால், புகார் கூறிய சேலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுவதாக அறிக்கை வெளியாகி அதிர வைத்துள்ளது.
இந்நிலையில் சேலம் பால் கூட்டுறவு சங்க தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருந்தபோது பாலை கடத்தியும் நெய்யை கடத்தியும் அவர் செய்த ஊழலை வெளியில் சொல்லட்டுமா என பகிரங்கமாக எச்சரித்த ஏவி ராஜு தன்னை கட்சியிலிருந்து நீக்க இபிஎஸ்க்கு அதிகாரமில்லை என கூறியுள்ளார். மேலும் பணத்தோடு வருபவர்கள் மட்டுமே இபிஎஸ்ஐ பார்க்க முடிவதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். பால் பண்ணையில் உங்களோட நான் டைரக்டராக இருந்தோம். நான் எவ்வளோ ஊழல் பண்ணுங்கிற பட்டியலில் கொடுக்கட்டுமா? எடப்பாடி பழனிசாமி கூட நான் டைரக்டராக இருந்தவன். 2 பேர்த்தில் நான் ஒருத்தன். பால் பண்ணையில் டைரக்டராக இருந்தேன். ஒன் ஆஃப் தி டைரக்டர் நான். அம்மா வந்து எனக்கு போட்டாங்க. 5 வருஷம் இருந்தோம் டைரக்டராக இருந்தோம் நான். அவர் சேர்மனாக இருக்கும்போது அவர் எத்தனை லோடு பால் கடத்திருப்பாருங்கிறது எனக்கு தெரியுமில்ல. நெய் எப்படி எடுத்துகிட்டு போனீங்களா எனக்கு தெரியுமில்ல. சும்மா சிக்கன் டேங்கு கீழே விழுந்ததெல்லாம் வந்து பொய்யா பட்டியல் பண்ணங்க. நீங்கள் ஏன் மேலே குற்றச்சாட்டு என்ன சொல்ல முடியும் உங்களால்? வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.